வணக்கம் எனது அருமை சிவனாசி யூடியூப் சேனல் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். சிவபுராணம் கதைகள் பகுதியில் தொடர்ச்சியாக நாம் இன்று சேதுக்கரை ராமேஸ்வரர் எனும் தலைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அயோத்தி மன்னரும் தந்தையுமான தசரத சக்கரவர்த்தியின் வார்த்தையை காப்பாற்ற ஸ்ரீராமன் தம்பி லக்ஷ்மணனுடனும் மனைவி சீதையுடனும் காட்டுக்கு வந்தார். பஞ்சவடி தீரத்தில் அவர்கள் இருந்து வரும்போது லங்காதிபதியான ராவணேஸ்வரன் மான் வடிவம் கொண்டு சீதையை கவர்ந்து சென்று அசோகவனத்தில் சிறை வைத்தான். அரக்கனை அழித்து மனைவியை மீட்டு வர ஸ்ரீராமன் வானர சேனைகளுடன் சேது சமுத்திர கரையை அடைந்தார். சமுத்திரத்தை கடப்பதற்கான மார்க்கத்தை அறிய எண்ணம் கொண்டவராய் வானர வீரர்களுடன் சில நாட்கள் அங்கே தங்கினார். ஒரு நாள் அவருக்கு தாகமாக இருக்கவே ஜலம் கொண்டு வருமாறு அருகில் இருந்தவரை கேட்டார். வானர வீரர்கள் ஓடி சென்று புண்ணிய தீர்த்தங்களை கொண்டு வந்து அவர் முன்பு வைத்தனர். சிவபூஜை செய்யாமல் அவர் எதுவும் உண்ணுவதில்லை. புண்ணிய தீர்த்தத்தை கண்டதும் சிவபூஜை செய்ய அவருக்கு எண்ணம் உண்டாயிற்று. மண்ணை கொண்டு சிவலிங்கம் ஒன்றை செய்து அதை பிரதிஷ்டை செய்தார். அபிஷேகம் முதலானவை செய்து மலர்களால் அர்ச்சித்தார். சர்வேஸ்வரன் அவருடைய பூஜைக்கு மகிழ்ந்து அவர் முன்பு தோன்றினார். ஸ்ரீராமா, உனக்கு வேண்டிய வரத்தை கேள், நான் தருகிறேன் என்றார். கைலாசநாதனை பிரதர்ஷனம் செய்து நமஸ்கரித்த ஸ்ரீராமன், பிரபு, இந்த சமுத்திரத்தை கடந்து செல்லும் சக்தியை எங்களுக்கு அளிக்க வேண்டும். ராவணன் தங்கள் பக்தன். எனக்கு இழைத்த அபச்சாரத்துக்காக அவனை தண்டிக்க வந்துள்ளேன். என் விருப்பம் தடையேதுமின்றி நடைபெற அனுக்கிரகம் செய்ய வேண்டும். இதுவே என் கோரிக்கை என்று பிரார்த்தித்தார் ஸ்ரீராமன். ஸ்ரீராமா, ராவணன் என்னுடைய பக்தனாக இருந்தாலும் முன்பு ஒரு சமயம் கைலங்கி இரையை பெயர்த்து எடுத்து எனக்கு அபச்சாரம் செய்ததற்காக உன்னால் அழிக்கப்பட ஒரு சாபம் கொடுத்துள்ளேன் என்று கூறிய ஈசன் ஸ்ரீராமன் கோரிய வரங்கள் நிறைவேற அனுக்கிரகம் செய்து அவரால் பூஜிக்கப்பட்ட லிங்கத்தில் ராமேஸ்வரர் என்ற பெயரோடு சாநித்தியம் கொண்டார். அதுவே இன்றைய ராமேஸ்வரமாக திகழ்ந்து வருகிறது. அன்பர்களே, மீண்டும் ஒரு புதிய தலைப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.